ஒரு பொண்ணோட 9 வருஷம் ஒன் சைடு லவ்வை ஒரு சின்ன லெட்டர் மணமேடை வரைக்கும் இழுத்துட்டு வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? எஸ், நம்ம லெட்டர் அதை பண்ணிச்சு. எப்பவும் போல் எனக்கு ஒரு கிளைண்ட் ரிக்வெஸ்ட். 9 வருஷமாக ஒரு வித பயத்தோட சம்மந்தப்பட்டவர்கிட்டயே சொல்லாமல் வச்சுருந்த அந்த உணர்வுகளை எப்படியாச்சும் வெளிப்படுத்திடணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக வச்சு என்னை எழுத சொன்னாங்க. ஸோ நம்மளும் ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வழியாக நான் தெரிவிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு ரிலீஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசியிருந்தாங்க. ஸோ நாட்கள் அப்படியே கடந்துச்சு. 1 இயர் ஆச்சு. 1 இயர்க்கு அப்புறம் சேம் பர்சன்கிட்டேருந்து எனக்கு இன்னொரு மெசேஜ் வந்துச்சு. ஸோ நான் யாருக்கு லெட்டர் எழுதி வாங்கினேனோ, யாரை விரும்பினேனோ அவரே நான் இப்போ கல்யாணம் பண்ண போகிறேன். ஸோ எங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் இன்னொரு லெட்டர் எழுதி தரணும், உங்கள் லெட்டரால் தான் அது சாத்தியம்னு சொன்னாங்க. நான் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். ஏன்னா எங்கள் லெட்டர் பண்ண முதல் பெரிய விஷயம் அது. ஸோ எங்களோட எழுத்துக்களும் இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற மனநிறைவோடு தொடர்ந்து நாங்களும் பயணிச்சுட்டே இருக்கோம். நீங்களும் உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. கடிதங்கள் வழி தொடர்ந்து பேரன்புகளை பரப்புவோம்.